This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping app is one of the online shopping app. BuyMode mobile app, BuyMode app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பழம் பார்க்காதவங்களும் பார்த்துக்குங்க. முந்திரி பழம் மஞ்சள் பழம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், முந்திரி கொட்டை முந்திரி பழம் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், செம்மையாக காய்ச்சிருக்கு பாருங்கள். கொத்து கொத்தாக தொங்குது. இதுதான் முந்திரி கொட்டை பாருங்கள். முந்திரி பழம் சூப்பராக இருக்குது. இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் காய்ச்சிருக்கு. பாருங்கள், இது முந்திரி கொட்டை முந்திரி கொட்டை. இந்த பாருங்கள், முந்திரி பழம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து முந்திரி பழம் எப்படி இருக்கும், எப்படி காய்க்கும்னு தெரிலன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு. இந்த பாருங்கள், இந்த மேலே இருக்கிறது தான் நமக்கு பழமாக வரும். கொட்டைக்கு மேலே இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து காய். இந்த பாருங்கள், கீழே காய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். முந்திரி செடி பார்க்காதவங்களாம் நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்துக்குங்க. அந்த பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அருமையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள், மொத்த செடியும் காட்டுறேன். சூப்பராக இருக்குது முந்திரி பழ செடி. இந்த பழம் பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம். நல்லா கார்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், அது துவர்ப்புத்தன்மை. அதனால் வந்து உப்பு போட்டு இந்த பழத்தை பறித்து நல்லா 4-3 அரிஞ்சு உப்பில் குலுக்கி நம்ம வெயிலில் வச்சு தின்னோம்னா தொண்டை வந்து அதாவது அடைக்காது, நல்லாயிருக்கும். இந்த பழம் பார்த்திங்கன்னா கொரோனா டைமில் வந்து இந்த பழம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொரோனா வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பாருங்கள், அருமையாக இருக்குது செடி, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா முந்திரி பூவு. பார்த்தீங்கன்னா முந்திரி விதை இதான் பார்த்துங்க. முந்திரி கொட்டை இதான் பார்த்துங்க எப்படி இருக்குண்ணே காய். அடுத்து பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் எப்படி காய்ச்சிருக்குன்னு அதை பாருங்கள். பழத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லோ கலரில் காய்க்கும் இந்த இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்த மரம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று கூட காய்க்கல. அடுத்த மரத்தை பார்த்திங்கன்னா சிவப்பு பழம். அடுத்தது ரெட் கலரில் பழம் பழுத்திருக்கு பாருங்கள். காட்டுக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் வச்சு ஃபோட்டோ பிடிக்கலாம். அவங்களையும் ஆளை காணும். பாருங்கள், எல்லாம் மஞ்சள் பழம் எப்படி காய்ச்சிருக்குன்னு சூப்பராக. எல்லாம் எல்லோ கலர் பழம் தான், அது சன்லைட்டு மூலயமா அப்படியே ரெட்டாக தெரியுது. முந்திரி பழம் வந்து அவ்வளோ ஒரு உடலுக்கு நல்லது. நம்ம அந்த காலத்து ஆளுங்க எல்லாமே முந்திரி பழம், பலாப்பழம், முந்திரி பழம் ஒன்று பறித்து சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. இங்கே எல்லோ கலர் பழத்தை தான் பார்த்தோம், காணும். எல்லோ கலர் பழம் அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லோ கலர் ரெட் கலர் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்தது.
இது ஒரே ஒரு பழம் தான் இருக்குது, இதை விட்டுருவோம். எல்லோ கலரை தேடி போவோம் சாப்பிட்றதுக்கு. வாங்க எங்கே இருக்குன்னு பார்ப்போம். எல்லோ கலர் ஒரு பழத்தை பறிப்போமா. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லோ கலர் நல்லா பெருசாக இருந்தது, உள்ளே இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பழத்தெல்லாம் பறித்து சாப்பிட போகிறாங்க.